Aztec Plots and Villas. Call 843-843-1800. விஜயுடைய இந்த மறைவுன்றது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஜென்ரலாக நான் ஆட மாட்டேன். அப்படித்தான் ஆரம்பிச்சது. அந்த பாதிப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்க. டிப்ரெஷனை அப்படியே நம்ம ஒரு மாதிரி அப்படியே நம்மளை அமுக்கிடும்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 6 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 9 மணியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் டிப்ரெஸ் ஆகி பேச்சு வரல, ஒன்றும் வரல, டிஃபன் சாப்பிடுங்கன்றாங்க, சாப்பிட்றதுக்கு மனசு வரல. விஜயுடைய சமாதிக்கு போகணும்னு நினைக்கிறேன். தைரியம் வரல. அங்கே போனால் அழுதுருவோம். நான் அவர் நடந்து வந்தால் ஒரு கம்பீரமாக இருக்கும். இப்படியாப்பட்ட ஒருத்தரை அன்னைக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அப்படி இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஓடி போய் அவ்வளோ கும்பலில் அவ்வளோ நெருக்கடியில் திரு விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் ஊரில் போய் பார்க்க போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எது நடந்தாலும் பாசிட்டிவ், இன்னும் பக்குவப்படல, நம்ம பரிதாபப்படல. அப்புறம் வேற திரு வடிவேலு அவர்கள் மேலேயும் பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் வரல அவருடைய காலகட்டத்தில். காரணம் வந்துமா, சின்ன வடிவேலுக்கு ஒரு சின்ன பயம் இருந்திருக்கலாம். அவரோட பூரா விஜயகாந்துடைய ரசிகர்கள் இல்லையா. இங்கே போய் இவங்க 2 பேருக்கும் டேர்ம்ஸ் நல்லா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல போய் ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு கூட அவர் வராமல் இருந்திருக்கலாம். இப்போ அங்கே ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தன் கத்தியோட ஒருத்தன் துரத்திட்டு போகிறான். இவர் தனியாக இறங்கி, அவன் கையில் ஆயுதம் இருக்குது, இவர் கையில் ஒன்றும் இல்லை, போய் பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி அந்த 2 மணிக்கு அவன் திருப்பி ஒரு குத்திருந்தானே என்ன ஆயிடும். ஆனால் நாங்களாம் சீட்டாடி தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். ஒரு நாள் கூட ஜெயிச்சது கிடையாது. அதுதான் வேடிக்கை. அதில் அப்போ ஏன் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பேன். இந்த நேரத்தில் வந்து சந்திக்கிறது கொஞ்சம் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பேச விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்களும் திரு விஜயகாந்த் அவர்களும் வந்து வாழ்ந்த கடந்து வந்த பாதை வந்து யாராலையும் மறக்க முடியாது. இன்னும் நிறைய நினைவலைகளை நீங்கள் சுமந்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அவருடைய இந்த இறப்பு குறித்து சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3 வருடங்களாகவே அவர் ஆக்டிவாகவே இல்லை. அதில் இந்த இறப்பு குறித்து உங்களுடைய அனுதாபங்களை பதிவு பண்ணுங்க. சினிமாவுக்கு வந்து 40 வருஷம். 40 ஆண்டு காலத்தில் எத்தனையோ நண்பர்களை நான் இறந்திருக்கிறேன். எத்தனையோ உறவினர்கள், இந்த தாய் இறந்திருக்கிறாங்க, என் மகன் இறந்திருக்கிறான். இப்படி எவ்வளவோ இழப்புகள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் விஜயன்றது நான் வந்து விஜயகாந்த் அப்படித்தான் நாங்கள் கூப்பிடுவோம். விஜயுடைய இந்த மறைவுன்றது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படும். அந்த பாதிப்பை வந்து நம்ம எப்படி வார்த்தையால் சொல்ல முடியும். ஜென்ரலாக நான் ஆட மாட்டேன். நான் ஆம்பளைங்க அழுதா வந்து அது கூடத்தனம் அப்படின்னு நினைப்பேன். அதனால் எனக்கு அழுக வராது. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பாதிப்புன்றது எப்படின்னா, அந்த பாதிப்பை வந்து உங்களால நான் அனுபவிக்க முடியாது. நான் நீங்கள் 80s 90s கிட்ட நாங்கள் 80s வாழ்ந்த வாழ்க்கை அது. 80 அவரை முதல்ல நான் சந்தித்தது 80 பிப்ரவரி. அப்போ இருந்து கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாழ்க்கையை வந்து இந்த பழகினதுன்னு கூட சொல்ல முடியாது. நானும் ஒரு இப்படி பழகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நானும் அவரும் வாழ்ந்தோம். வீட்டில் நானும் என் மனைவியும் இருந்தோம். 50 வருஷம் ஒன்றா இருந்தோம் அப்படின்றது தான் வாழ்ந்தோம் அப்படின்றது இல்லையா. 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி நானும் விஜயும் வந்து வாழ்ந்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு இயக்குனராகவோ அவர் ஒரு நடிகனாகவோ, அவர் என்ன ஒரு இயக்குனராக என்றைக்குமே நினச்சது கிடையாது. நான் அவர் நடிகனாக என்றைக்குமே நினச்சது கிடையாது. நான் ஒரு பீரியட் வரைக்கும் தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். உடன்பிறவாத ஒரு உறவு. 23ஆம் தேதி துபாய்க்கு போயிட்டேன். 27ஆம் தேதி அபுதாபி போய் 28ஆம் தேதி காலையில் எனக்கு ஒரு 6 மணிக்கு முதல்ல ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னுடைய இல்லை, என் மனைவி செல்லுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்து சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி நான் போன ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்கிறோம், நானும் என் மனைவி. அப்படியே உட்காந்துட்டேன். 1 hour கழிச்சு 9:30 இருக்கும் நம்ம அந்த மீட்டிங்கு போகணுன்னாங்க. மீட்டிங்கை கேன்சல் பண்ணி அப்படின்ட்டு. அங்கே போனால் இன்வால்வ் ஆக முடியாதுமா, என்னால் பேச முடியாது. முதல்ல எனக்கு மனசு நல்லா இல்லை. சும்மா அப்படித்தான் ஆரம்பிச்சது. அந்த பாதிப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அதான் நான் சொல்ல வந்தேன். என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் இறந்தப்போ கவலைப்பட்டிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். டிப்ரெஸ் ஆனது. டிப்ரெஷனை அப்படியே நம்ம ஒரு மாதிரி அப்படியே நம்மளை அமுக்கிடும்ல. ஒரு படத்தில் 3 கோடி 4 கோடி லாபம் வருது, ஒரு படத்தில் திடீர்னு 5 கோடி போயிடுது. 2மே என்னை பாதிக்காது. 3 கோடி லாபம் வந்துருச்சு அப்படின்னு எதுக்கு குதிக்கவும் மாட்டேன், 5 கோடி போயிடுச்சேன்னு டப்புன்னு கீழே விழவும் மாட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 6 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 9 மணியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் டிப்ரெஸ் ஆகி பேச்சு வரல, ஒன்றும் வரல, டிஃபன் சாப்பிடுங்கன்றாங்க, சாப்பிட்றதுக்கு மனசு வரல. இப்படி ஆகி திருப்பி இங்கே வரலான்னா அதுக்கு போனதை விட்டுட்டு வர முடியல, போன வேலையை விட்டுட்டு வர முடியல. அதான் சொன்னேன், நான் 5ஆம் தேதி இரவு வந்துட்டோம். 6ஆம் தேதி காலையில் நான் ரெடி ஆகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நான் விஜயுடைய சமாதிக்கு போகணுன்னு நினைக்கிறேன். தைரியம் வரல. அங்கே போனால் அழுதுருவோமோ, இதாக உடஞ்சிருவோமோ அப்படின்னு மனசை தேத்தி போகல. நான் சரி, இனிமேல் போய் என்ன பிரயோஜனம்? அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த கடந்த 1.5 வருஷங்களாக அவரை பார்க்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் அவரை மீட் பண்ணும்போது அவர் எழுந்து என்னை கட்டி அணைக்கணும்னு நினைக்கிறாரு, முடியல. சாருன்னு தான் கூப்பிடுவாரு. அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, கண்ணீர் தான் வருது. நீங்களே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட பேசும்போது பிஹைண்ட் த கேமரா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, நேர்லேயே ஒரு 10 பேரை அடிக்கக்கூடியவர், அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பர்சன், அவ்வளோ கம்பீரமான ஒரு ஆள். அவர் இப்படி பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? தாமா நான் சொல்ல வர்றேன். அது அந்த கடைசி முறையை அந்த பார்க்கும்போது அவர் தளர்ந்து பிரியாப்பட்ட ஒரு ஃபிகர். நீங்கள் சொன்ன மாதிரி மேன்லினஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு மேன்லியாக இருக்காரு. இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, நல்ல வார்த்தை, திரகாத்திரமான, ஒரு கம்பீரமானன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு கம்பீரமான குரல், கம்பீரமான ஒரு அவர் நடந்து வந்தால் ஒரு கம்பீரமாக இருக்கும்ல. இப்படியாப்பட்ட ஒருத்தரை அன்னைக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அப்படி இப்படி அதுவே எப்படி இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இப்படி அதனால கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். யார்ட்டையும் கேட்டதில்லை, அதுக்கு பதிலும் தெரியல எனக்கு. ஒரு எத்தனையோ பேருக்கு அவருக்கு நடந்த சர்ஜரி நடந்திருக்கு, ஆனால் இந்த அளவுக்கு யாரும் உடைஞ்சு போனதில்லை. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. நீங்கள் அங்கே இருக்கும்போது இங்கே எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரலை போயிட்டு இருந்தது, அவருடைய இறுதி பயணங்கள், இறுதி நிமிடங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? அது அவர் இறந்து 7வது நாளோ 8வது நாளோ நான் போகிறேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வரைக்கும் அந்த க்ரௌடு போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ க்ரௌடு எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நாங்கள்லாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியுமில்ல. வாழ்ந்த வாழ்க்கை நிஜமாவே படத்துலதான் தான தர்மம் பண்றாரு, ஏழைங்களுக்காக மறிஞ்சு கட்டிட்டு போறாரு. படத்துல நாங்க கேரக்டரைசேஷன் படைக்கிறோம் இல்லையா, பட் நிஜமாவே அவர் நிஜ ஹீரோ, நிஜமான ஹீரோ, ரியல் ஹீரோ, லைஃப்லேயே ஹீரோ. ஏன்னா பல இன்சிடென்ட்டுங்கெல்லாம் எல்லாரும் மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு டிநகர் பனங்கல் பார்க் பக்கத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தன் கத்தியோட ஒருத்தனை துரத்திட்டு போகிறான். இவர் தனியாக இறங்கி, அவன் கையில் ஆயுதம் இருக்கு, இவர் கையில் ஒன்றும் இல்லை, போய் பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு. சினிமா இல்லை, சினிமா சீன் இல்லை, நான் இப்போ சொல்கிறது ரியல். அந்த 2 மணிக்கு அவன் திருப்பி ஒரு குத்திருந்தானே என்ன ஆயிரும்? அவன் கையில் ஆயுதம் இருக்கு, ஒரு ரவுடி. யாருக்கு அந்த தைரியம் வரும்? ஐயோ அப்படின்லாம் ஓடுவோம் நம்ம. அப்போ அவனை என்ன சொல்றது நம்ம? அந்த அவருடைய இந்த ஒரு மட்டுமல்ல, நான் நிஜமாவும் யாராவது பாதிக்கப்பட்டால் இறங்க வேண்டாம், ரோட்ல இறங்க வேண்டாம் அப்படின்றது கேரக்டர் தானே அது. நான் அதை ஒரு படத்துல வச்சேன். அதுக்கப்புறம் அதாவது சினிமாவில் இருக்கிறதே ஒரு சிலர் அப்புறம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நான் அவர் நிஜமா லைஃப்ல நடந்ததை சாட்சின்ற படத்துல வச்சேன். அந்த அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அப்படியே அலையா மக்கள் வந்துடுறதை பார்த்த முடியுது. மனித தலைகள் தான் ஃபுல்லாவே இருந்தது. அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அது ஓட்டா மாறி இருக்குமா? ஏன் ஓட்டா போகல அப்படின்னு அந்த 9ஆம் தேதி நான் உட்காந்து டிவியில் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வந்த ஜனங்கள்லாம் இவருக்கு ஓட்டு போட்டிருந்தால், அவர் உயிரோட இருந்து இவருக்கு ஓட்டு போட்டிருந்தால் அவர் சிஎம்மா இருப்பார் இல்லையா? அது ஏன் நடக்கலன்னு நினைக்கிறீங்க? அவரை ஒரு அரசியல்வாதியா பார்க்கல வந்த ஜனங்கள். அதுதான் மீனிங். அது ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு நடிகனாவோ பார்க்கல. ஒரு நடிகனா பார்த்திருந்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காரு, ஒரு அரசியல்வாதியா பார்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்காரு. ஏன்னா இந்த அரசியல்வாதிக்கு வரல, எந்த நடிகனுக்கு வரல. அப்ப இவனை என்ன எப்படி பார்த்திருக்காங்க மக்கள்? நம்மளும் ஒருவனாக பார்த்திருக்காங்க, அவங்களும் ஒருத்தனா பார்த்திருக்காங்க. இந்த 80ஸ்ல இருந்து அவனை ஃபாலோ பண்ணவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் நம்மள ஒருத்தன்டா. அரசியல்வாதியா பார்த்திருந்தாங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி ஓட்டா மாறி இருக்கும். ஒரு மனிதனா பார்த்தாங்க. ஒரு மனிதநேயமுள்ள ஒரு மனிதனை இழந்து விட்டோம். இந்த தமிழ்நாடு இழந்து விட்டது. திரையுலகம் அல்ல, திரையுலகம் மட்டும் இழந்ததா நினைக்கல, இந்த தமிழ்நாடு இழந்து விட்டது. அதற்காக கூடிய கூட்டம் தான். அவர் பழகுவதற்கு எளிமையானவர் அப்படின்னு பல இடங்கள்ல கேட்க முடியுது. அவர் ஒரு ஸ்டார்டமே இல்லாதவர், பெருசா எந்த ஆடம்பரத்திலையும் அக்கறை காட்டாதவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு இப்போ ஊட்டியில ஷூட்டிங் நடக்குன்னு வச்சுங்க,
எனக்கே அவரோட வந்து ஒரு 3 படம் ஊட்டியில் ஷூட்டிங். அவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் போடுவோம். அவருக்கு அவருடைய மேக்கப் மேனு, டச்சப் பையன், அவங்களுக்குலாம் வந்து சாதாரண சின்ன ஹோட்டல் தான் போடுவோம். அது எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் உண்டு. இவர் என்ன பண்ணுவார்னா, ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு முடியுது அவுட்டோர் ஷூட்டிங் அப்படின்னா, இந்த டச்சப் பையன், டிரைவரு, அந்த செட்டை வேலை செய்வாங்கல்ல, இவங்களே குளிச்சுட்டு ரூமுக்கு வந்துருக்கலாம் அப்படின்பாரு. இவர் போய் குளிச்சுட்டு, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா, 7க்கு 6 அப்படித்தானே இருக்கும் பெட்டு. அவர் படுக்கிற பெட்டு அதில் வந்து எல்லாரும் சுற்றி உட்காரச்சு. இவர் பக்கத்தில் உட்காந்துருப்பான் டச்சப் பண்ணுறவன், அதுக்கு பக்கத்தில் சோத்ராஜ் மேக்கப் மேன் உட்காந்துருப்பாரு, ராஜேந்திரன் காஸ்டியூமரு, லைட் மேன், இப்படி உட்கார்ந்து சீட் ஆடிட்டு இருப்பாரு. சரிசமா எங்க பெட்ல, அவர் படுக்கிற பெட்ல எத்தனை பேருக்கு மனசு வரும்? பெட்ரூம் அவங்க பிரைவசிம்பாங்க, தான் பெட்ல யாரும் படுக்கூடாதுப்பாங்க இல்லையா? ஆனா அந்த பெட்ல இத்தனை பேர் உட்கார்ந்து சீட் ஆடுவாங்க. ஒரே உதாரணம், சிம்பிள் சீட். நீங்க கேட்டதே இல்லையா சார் அவர்கிட்ட? நீங்க பார்த்து உங்களுக்கு அப்பவே நானும் அவன் கூட உட்கார்ந்து தானே சீட் ஆடுவேன். சீட்டாட கற்றுக்கிட்டே தானே, விஜயகாந்த் தானே கற்றுக்கிட்டேன்னு. ஆனால் நாங்களாம் சீட்டாடி தோத்துக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். அவர் ஒரு நாள் கூட ஜெயிச்சது கிடையாது. அதுதான் வேடிக்கை. அதில் என்னைக்காவது ஜெயிப்பார். யாராவது தூண்டி விட்டா, என்ன தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நின்றா அப்படின்னு அடுத்த ஆட்டம் ஜெயிப்பார். அப்போ ஏன் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பேன். சும்மா கொடுத்தா தானம் ஆகிடாது. தோத்துக்கிட்டே இருந்து கொடுத்துக்கிட்டே பண்ணுறது. அவன் ஜெயிக்கிறானா அவனுக்கு கொடுக்குறான், அவன் ஜெயிக்கிறானா இவனுக்கு கொடுக்குறான். அந்த ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. என் பிள்ளையை ஹீரோவாக்கணும்னு நினைச்சேன், படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இதோட விட்டுற முடியாது, அவரை நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவா மாற்றி காட்டணும். இந்த வைராக்கியம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, நடிக்கக்கூடிய திறமை இருக்குதுன்னு முதல் படத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டைரக்டரா, அப்பனா இல்லை, ஒரு டைரக்டரா நாளைய தீர்ப்பு ஓடலையே தவிர ஒரு நடிகன் அவனுக்குள்ள இருக்கிறான். அவனை கரெக்டாக யூஸ் பண்ணால் பெருசாக வந்துருவான்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ எப்படி கொண்டாடுறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ விஜயகாந்த் நான் ஃபோன் பண்ணேன், பல தடவை சொல்லிட்டேன், திருப்பி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. நான் ஃபோன் பண்ணேன், இந்த வர்றேன், நான் வீட்டுக்கு வரேன்னா அவர் 5 நிமிஷத்தில் அவர் இதே வீடு தான் வந்து பெட்ரூமில் உட்காந்துருக்காரு. நான் அதுக்கு அவரை தேடி அவர் வீட்டுக்கு போயிட்டு, அவர் அங்கே இல்லைன்னு திருப்பி வந்தால் இங்கே பெட்ரூமில் உட்காந்து. அது எப்படி சார் நீங்கள் ஃபோனில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டீங்க, ஹெல்ப் நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வந்து கேட்கக்கூடாது சார், நல்லதில்லை சார் அது அப்படின்றாரு. அந்த விஷயத்தோட சேர்ந்துதான் ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் சம்பளம் வாங்கல, அதுக்கு பதிலாக நீங்க வீடு எழுதி கொடுத்துட்டீங்க, அதுக்கும் அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். ஆமா, அது உண்மைதான். அதான் வந்து கேட்டாரு, என்னன்னு இப்படி உங்களுக்கு ஒரு தம்பியா நடிச்சான்னா செந்தூர பாண்டியன் டைட்டில் வச்சிருக்கேன், இந்த தம்பியா நடிச்சானா செந்தூர பாண்டி தம்பிடா அப்படின்றது அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அன்னைக்கு ஒரு பிஎன்சிலாம் வந்து விஜயகாந்த் தான் அந்த காலகட்டங்கள். உங்க தம்பியாவை நடிக்கிறான் அப்படின்னா, அப்போல்லாம் சினிமாவில் எப்படின்னா, சினிமாவில் பார்க்கறது உண்மைன்னு நினைப்பாங்க. சில கிராமங்கள்ல 2 பேரும் உண்மையிலேயே அண்ணன் தம்பியா, ஏன்னா அவர் பேர் விஜயகாந்த், ஒரு பேர் விஜய்னு வச்சிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருந்துச்சு. அதை நான் சொல்லி உங்க தம்பியா நடிக்கணும். அப்படியா சார், ஓகே சார், எப்போ சார், இல்லை நீங்க டேட் சொல்லுங்க. இல்லை சார், அதான் அவர் விஷயத்துல இத்தனை படம் பண்ணியிருக்கனே தவிர ஒரு படத்துக்கு கூட அவர் மேனேஜர்கிட்ட போய் இப்ராஹிம்கிட்டையோ இல்லை சுத்தீஷ்டையோ போய் நான் டேட் கேட்டது. உங்கள் டேட் என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்படி வீட்டுக்கு வந்தார். எத்தனை நாள் சார் வேணும்? நான் ஒரு 10 நாள். இல்லை சார், ஃபுல்லாக பண்ணுங்க, நீங்கள் என்னையும் விஜய் பண்ணுங்க. எத்தனை நாள் வேணும்? அப்போ ஒரு 17-18 நாள். ஓகே சார், எப்போ சார் வரணும்? எங்கே சார் ஷூட்டிங்? பொள்ளாச்சி. எப்போ வரணும்? அப்படி சரி, எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு போயிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு விஜய் ஃபோனில் அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸா? எதுக்கு சார்? தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறீங்க சார், இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்ற. இல்லை நல்லா இருக்காது, உங்களை வச்சு நான் படம் பண்ணுறேன், உங்களை வச்சு வியாபாரம் பண்ண போகிறேன். வியாபாரம் தானே அது, அது நல்லா இருக்காது. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நடிக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு சம்பளம் பேசி பணம் கொடுத்தீங்கன்னா நடிக்க மாட்டேன். படம் பெரிய ஹிட்டு, பெரிய லாபம் எனக்கு, நான் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, எனக்கு ஒரு நன்றி கடன் நான் பண்ணி ஆகணும்ல. அவர் வீட்டுக்கு பக்கத்தில், இன்னைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் பிளே கிரவுண்டாக வச்சுருக்காரு, டென்னிஸ் ஆடுற கிரவுண்டாக வச்சுருக்காரு. அது என்னுடைய இடம். நான் என்ன பண்ணேன், திடீர்னு போய் அப்போல்லாம் இவங்க வரணும்னு தேவையில்லை, நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்துட்டேன். 1.5 கிரவுண்டு அது. என்ன சார் இப்படி என்னை கேவலப்படுத்திட்டீங்க? இல்லை விஜய், எனக்கு இந்த ஒரு படத்தில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, என் பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. படம் கிட்டு உங்களை பார்க்கணும்னு வந்தவங்க பூரா இந்த பையன் நல்லா நடிக்கிறானே அப்படின்ற பேர் கிடைச்சிருச்சு. அது இல்லாமல் எனக்கு 4-5 கோடிக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. அதை நான் மட்டும் வச்சுருந்தா நல்லா இருக்காதுல்ல.
உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கணும்ல, நீங்கள் பணமாக வாங்க மாட்டேன்ட்டீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க லேண்டு உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. அப்படி அதை உடனே ஷோபாட்டை சொல்லி என்னை கேவலப்படுத்திட்டாரு. சார் சாருன்னு தான் கூப்பிடுவார், மற்ற எல்லா டைரக்டரும் பேர் சொல்லி கூப்பிடுவார். தமிழ்நாட்டில் அவர் படம் பண்ண அத்தனை டைரக்டரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். என்னை ஒருத்தர் தான் சார்னு கூப்பிடுவார். அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் சார், விஜய் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உண்மையாவே ஒரு தம்பின்னு நினைச்சாரு. அந்த செந்தூர பாண்டியில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு விஜயகாந்த் விஜயகாந்த் கன்ஃபியூஸ் ஆகுது. விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஒரு சீனில் அவர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அட்ராவனா அப்படிம்பாரு, தம்பியை கூப்பிட்டு அட்ராவனா அப்படிம்பாரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ உட்காந்துக்கிட்டு ஒரு புதுமுகத்தனை ஆக்ஷன் பண்ண வைக்கிறாரு. அவன் காலத்தொட்டு கும்பிட்டு செந்தூர பாண்டி தம்பி நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு போய் அடிப்பான், ஜெயிச்சிருவான். எந்த ஹீரோ ஒத்துக்குறாங்க? படமெல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு முன்னாடி அவருடைய மேக்கப் மேனு காஸ்டியூமர்லாம் சொல்கிறாங்க, சார் இந்த சீன் வந்தால் தியேட்டரில் கல்லடிப்பாங்க சார், நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, அந்த பையன் ஃபைட் பண்ணுறாங்க, கல்லடிப்பாங்க சார், நீங்கள் சார்ட்ட சொல்லுங்கள். நான் சார்ட்ட சொல்லுவேன், அவர் என்ன நினைக்கிறாரோ பண்ண, தம்பிக்காக தான் நான் பண்ணுறேன், நான் சொல்ல மாட்டேன். பட் அதில் என்ன ஹைலைட் ஆச்சுன்னா, ஃபைட் பண்ணுறது யாரு? விஜய் இல்லை, செந்தூர பாண்டி தம்பி. அவன் ஜெயிச்சா கிளாப் பண்றாங்க. எந்த சீன் கூட் அவுட் பண்ணுவாங்க, கல்லடிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அந்த சீன் கிளாப்ஸ் கிடைக்குது. காரணம் என்ன? செந்தூர பாண்டி தம்பி. அதெல்லாம் பெரிய மனசு வேணும் அதெல்லாம் பண்றதுக்கு. இப்போல்லாம் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவை போட்டு ஈக்குவலா பண்றதுக்கே அதனால தமிழ்ல மல்டி ஹீரோஸ். நிச்சயமா. திரு விஜய் அவர்களை பத்தி விஜயகாந்த் அவர்கள் எதுவும் சொல்லியிருக்காங்களா? பல தடவை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பல தடவை சொல்லியிருக்காங்க. அவர் நன்றிக்கு இன்னொரு சாட்சி என்னன்னா, பெரிய நான ஒரு படம் அவர்கிட்ட பல காலமா டச்சப்புக்கு வந்தாரு, எஸ்கே சுப்பையான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் டிரைவரா மாறினார், பல காலங்கள் டிரைவரா இருந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நிற்கிறாரு. ஆனா நின்ன பிறகு அவனை ரொம்ப எங்க பார்த்தாலும் அவன் நல்லா இருக்கணும் பாரு. அவர் போய் விஜய்கிட்ட எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ ஒரு எஸ்எஸ்சி பண்ண சொல்றா, எஸ்எஸ்சி பண்ணாதான் உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எஸ்கே சுப்பையாவும் பார்ட்னரா சேர்ந்து அந்த படம் பண்ணோம். அவனுக்காக பண்ண படம். ஒரு ஹீரோ அதுக்கு சம்பளமே வாங்கல, அதுதான் வேடிக்கை. இப்போ நான் குரு என்கிட்ட சம்பளம் வாங்கல அப்படின்னு சொல்றது அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி என்ன விஜய் சார் படம் பண்ணுங்க, முடிஞ்ச உடனே என்ன பார்த்துக்கலாம், அது என்னன்னு பார்த்து முடிஞ்சு போச்சு, பெரிய வியாபாரம், இவ்வளோ லாபம் வந்துருச்சு அப்படின்னு போய் சொல்கிறேன். கையில் கொடுக்காதீங்க, அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாரு. பணத்தை கையில் கொடுக்காதீங்க, அங்கே நம்ம செலவு பண்ணிடுவான், வீடு வாங்கி கொடுத்துருங்க. அந்த 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 இதில் கூட தன்ட்ட வேலை செஞ்சவன் நல்லா இருக்கணும். யாருக்கு இந்த மனசுலாம் வரும்? ஒரு தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்லாம் உங்களுக்கு வந்துச்சா? வரல. நடிகர் சங்க தலைவரானாரு, ஒரு கட்சிக்கு தலைவரானாரு. அப்போ கூட நான் உள்ளே போனால் எந்திரிச்சு நின்று சார் அப்படின்னு கட்டிப்பிடிப்பேன். அதான் நான் நேற்று முந்தா நாள் யார்கிட்டையும் சொல்லும்போது, கிராட்டிடியூட், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கிராட்டிடியூட்? நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தப்ப எப்படி இருந்தாரோ கடைசி வரைக்கும் அதே மாதிரி. கிராட்டிடியூடுக்கு என்ன மீனிங்னா விஜயகாந்த். எளிமைக்கு என்ன மீனிங்னா விஜயகாந்த். உதவி பண்ணுறதுக்கு என்ன உதவி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன விஜயகாந்த். மரியாதைக்கு என்ன மீனிங்னா விஜயகாந்த். பயங்கர கோபக்காரமா, முரட்டுத்தனமான கோபம். சரி, நீங்களும் கோவப்படுவீங்க? நான் கோவப்படுவேன், முரட்டு அவர் முரட்டுத்தனமா அப்படி இருப்பார். ஆனா எப்படிரா நான் பயங்கரமா திட்டுவேன். எங்கிட்ட எப்படி இத்தனை படம் வேலை செஞ்சாரு. வைப்பு சரியில்லைன்னா 2வது படமே புட்டுக்கும். இந்த டைரக்டர் ஐயோ வேணாமாங்க. கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு ஒரு நாள் நாங்கள் டிஸ்கஷன்ல உட்காருக்கிறோம். விஜய், நான் இப்படி ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்ல ஒரு படம், ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கிறேன், பண்ணுவோமா? அப்படி பண்ணுவோம் சார். சொல்லுங்கள் சார், எப்போன்னு சொல்லுங்கள் சார். அதுக்கு ஒரு கேப் விட்டு நீங்கள் தான் பண்ணிவிடுவீங்களா சார்? 40 நாளில் பண்ணிவிடுவீங்களா சார்? பண்ணுவோம் சார் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டம் மிஸ் ஆயிடுச்சு. தலைவராக இருக்கும்போது, அதாவது நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது எல்லாரோட, அதாவது முக்கியமாக சொல்லணும்னா திரு சிவாஜி அவர்களோட இறுதி ஊர்வலத்தை எப்படி கண்டக்ட் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஏன்னா அவர் கீழே ஒரு தலைவனுக்கு உள்ள கீழே ஒரு மன்னனுக்கு கீழே படைத்தளபதிகள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு டீம் வச்சிருந்தார். சொல்லிடுவார், இந்த ஒரு நல்லது பண்ணணும், நற்பணி பண்ணணும் அப்படின்னா சுப்பையாட்ட சொல்லிடுவார். ஏய், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறா, ஒரு 50 பேருக்கு தையல் மிஷின் கொடுக்கணும்டா, ஏற்பாடு பண்ணுறா, அவ்வளோதான் சொல்லுவார். இவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் தேடி எது பண்ணி அது பண்ணி எப்படித்தான் அது பண்ணுவான்னு தெரியல, அவர் பண்ணிடுவார். அழகாக உட்காந்து அந்த ஃபங்க்ஷன்
அப்படியே ஒரு டீம் வச்சிருந்தார். இது ஏன் நான் கேட்குறேன்னா, மக்கள் மத்தியில் இருக்கிற சில விமர்சனங்கள் என்னன்னா, அவருடைய இறுதி அஞ்சலியில் வந்து நடிகர் சங்கம் வந்து இன்னும் முனைப்பாக செயல்பட்டுருக்கலாம், நிறைய நடிகர்கள் வரல, அவரை அப்புறமா தான் வந்து பார்த்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்களே, அது எப்படி? அப்படி சொல்ல முடியாதுமா. உடம்பு சரியில்லாம ஆகி 5-6 வருஷமா அப்படி இருக்காரு இல்லைம்மா. இந்த இறுதி நாட்கள் வரும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நான் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே இல்லையேம்மா. ஸோ வர முடியாதவங்களை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வந்துட்ட பிறகு அத்தனை பேரும் அங்கே போனாங்க. அதனால் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஊரில் இல்லை, அப்படி பல நடிகர்கள் நிச்சயமா இப்படி முடிவு வரும்னு யாருக்கு தெரியும்? மக்கள் அவர் மேல இருக்கிற அந்த அன்புனால இந்த விமர்சனங்கள் வந்து வெளியில வரதை பார்க்க முடியுது. அதே போன்றதான் ஒரு சில மீடியாஸ், மக்கள் யாரும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. திருப்பி சொல்றேன், மீடியாக்கள் பேசுது. இவர் ஏன் வரல, இங்க இருந்தாரு, இவர் ஏன் வரல, இங்க இருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்டேட்ல இருக்காங்க அவங்க. இல்ல இதை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சரியான பதில் கொடுப்பீங்கிறதுனால தான். அதே போன்றுதான் இன்னொரு நடிகர் மேலையும் நீங்களே தொடர்ந்து பார்த்துருந்துருப்பீங்க, திரு வடிவேலு அவர்கள் மேலையும் பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் வரல, அவருடைய காலகட்டத்தில். அதுக்கு காரணம் வந்துமா, சின்ன வடிவேலுக்கு ஒரு சின்ன பயம் இருந்திருக்கலாம். அங்கே போனால் அந்த க்ரௌடு வந்திருந்த க்ரௌடு பூரா விஜயகாந்துடைய ரசிகர்கள் இல்லையா, வேண்டப்பட்டவர்கள். இங்கே போய் இவங்க 2 பேருக்கும் டேர்ம்ஸ் நல்லா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல போய் ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு கூட அவர் வராமல் இருந்திருக்கலாம். நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் எடுத்தேன். விஜயகாந்த் அப்படிதான். விஜயகாந்த் வந்து நானும் அவரும் இந்த 2ல் மட்டும் நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தது, எது நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்து. ஒரு ஹீரோயினை கூட நடிக்க மாட்டேங்குது, என்ன சார் பண்ணலாம், இன்னும் 2 கிட்டு கொடு, அவளே கேட்கணும் உன்னோட நடிக்கிறேன், இப்படித்தான் சொல்லுவேன். அதை பற்றி கவலைப்படாது. இப்போ நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாள்ல, அதை பற்றி கவலைப்படாத, இன்னும் 2 கிட்டு கொடு. அப்போ அந்த ஆர்டிஸ்டும் உனக்கு தூது அனுப்புவாங்க, சார் உங்கள் படத்தில் எனக்கு சான்ஸ் வேணும், அதனால் இட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணு, அப்படி போ அப்படின்னு. அப்படி யாராலும் முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் நடிச்சாங்களா? எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஓடி போய் அவ்வளோ கும்பல்ல அவ்வளோ நெருக்கடியில் திரு விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்தோட போய் பார்க்க போயிருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தமாக இப்போ ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புகார் கொடுத்துருக்காங்க அந்த நடந்த சம்பவத்துக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த டைமில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அறியாமை இன்னும் பக்குவப்படல, நம்ம அவ்வளோதான். பரிதாபப்படுறாங்க அவங்க மேலே, ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Aztec Plots and Villas. Call 843-843-1800.